குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக சேஃபாக இருக்கீங்க இல்லையா? எஸ், வெல்கம் டு அவர் சேனல் களிப்போட்டும் கணிதம். கண்ணா, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா கண்ணா, 3rd ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் டேர்ம் 1ல் ஃபஸ்ட் லெசன் கண்ணா, ஃபேமிலி இல்லைங்களா கண்ணா, குடும்பம் அப்படின்ற டாபிக் இருக்கு இல்லைங்களா? அதில் நாம் இன்னும் ஒரு ஃபியூ திங்ஸ் பார்க்கணும் கண்ணா. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எவால்யூஷன் பார்ட்டுக்கு போயிடலாம், மதிப்பீடு பகுதிக்கு போயிடலாம். சரிங்களா கண்ணா? ஆல்ரெடி நம்ம குடும்பம்னா என்ன, குடும்பத்தோட வகைகள் என்ன, குடும்பத்தில் வந்து என்னென்ன ஸ்பெஷாலிட்டி, அதில் நம்ம என்னென்ன பண்புகள் கற்றுக்குறோம், இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். சிறப்பம்சங்கள் எல்லாமே பார்த்துட்டோம் கண்ணா. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இருக்க ரிமைனிங் பார்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 128லேருந்து பார்க்கலாம். சரிங்களா கண்ணா? ஓகே கண்ணா, இதுக்கு முன்னாடி இருக்க பார்ட் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் கண்ணா, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா கண்ணா? நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்ணா, நம்மளோட களிப்பூட்டும் கணிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அப்படியே ஆள் கொடுத்துடணும். இது எதுக்காக செய்யணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் கண்ணா. ஏன் அப்படின்னா நம்மளோட சேனலில் எல்லா வீடியோஸும் போடுவோம் கண்ணா. இப்போ ஒவ்வொரு பார்ட்டில் தான் போட முடியும். இப்போ இந்த லெசனே நம்ம 3 பார்ட்ஸாக போட்டிருக்கோம் இல்லைங்களா? அப்போ அந்த கண்டினியூஷன் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து வரணும், நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும், படிக்கணும் அப்படின்றத தான் வந்து நம்ம இது பண்ண சொல்கிறோம், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம். சரிங்களா கண்ணா? ஓகே கண்ணா, நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்த்துடலாமா கண்ணா? ஸோ என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி நம்ம குடும்பத்தோட சிறப்பம்சங்கள்லாம் பார்த்தோம் இல்லைங்களா கண்ணா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெளியாள்கள்னா யார், அண்டை வீட்டுக்காரர்னா யார். ஓகேங்களா கண்ணா? அதர் பர்சன்ஸ், வெளியாள்கள் அப்படின்னா யாருக்குன்னா சொல்லுவான். இப்போ நாம் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம இண்டிவிஜுவலாக நாம் மட்டுமே வந்துட்டு நம்மளோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. இப்போ நீங்கள் வந்து சமைக்கிறதுக்கு காய்கறிகள் வேணும், காலையில் வந்து என்ன பண்ணுவீங்க, காஃபி டீ குடிக்கணும்னா அதுக்கு பால் வேணும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மளிகை சாமானெல்லாம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு கடை வேணும் இல்லைங்களா கண்ணு? ஸோ அந்த கடைக்கு நீங்கள் போவீங்க, அங்கே நீங்கள் ஷாப்கீப்பர்கிட்ட கடைக்காரர்கிட்ட கேட்டு வாங்குவீங்க. அதேமாதிரி பால் வந்து உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து ஊற்றுவாங்க, பால்காரன்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் காய்கறிக்காரங்க காய்கறி விற்பாங்க. இந்த மாதிரி இப்போ நீங்கள் பூ விற்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியாபாரம் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களையும் சார்ந்திருந்து தான் நம்ம வாங்கிக்கிறோம் இல்லைங்களா கண்ணா? அவங்க நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா குடும்ப உறவினர்கள்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? அவங்களாம் வந்து வெளியாட்கள் தான், எக்ஸ்பர்சன்ஸ் தான் இல்லைங்களா கண்ணா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நமது உறவினர்களை தவிர வெளியாள்கள் கூட நமது வீட்டிற்கு வருவார்கள். பால்காரர், காய்கறி வியாபாரி, எரிவாயு உருளை தருவார்க்கான கேஸ் இருக்குல்ல கண்ணா, கேஸ் புக் பண்ணால் ஒரு அண்ணா கொண்டு வந்து உங்களை வீட்டில் கொடுப்பாங்க இல்லையா, அவங்க தான். ஸோ அவங்கெல்லாம் யாருக்குன்னு வெளியாள்கள். சரிங்களா கண்ணா? ஸோ அவங்கக்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், ரொம்ப கவனமாக நடந்துக்கணும். தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது. நம்மளோட ஃபேமிலி விஷயங்களை பற்றி அவங்கக்கிட்ட எதுவுமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. நம்மளோட பர்சனலான விஷயங்களை அவங்கக்கிட்ட வந்து எதுவும் ஷேர் பண்ணக்கூடாது. நம்மளை பற்றின எந்தவித ரகசியமான நம்ம குடும்பத்தை பற்றின விஷயங்களையும் அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லக்கூடாது. சரிங்களா கண்ணா? அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பர்சன் தான், வெளியாட்கள். நமக்கு தேவையான பொருட்களை அவங்கக்கிட்ட வாங்குறோம், பணம் கொடுக்குறோம், வாங்குறோம், அவ்வளோதான் கண்ணா. கண்டிப்பாக நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேங்களா கண்ணா? ஓகே கண்ணா, இப்போ வந்து இதான் எங்கே கொடுத்துருக்காங்க, வெளியாள்கள்னா இந்த கேட்டகரி பீப்புள் தான். ஓகேங்களா? உங்கள் வீட்டில் ஒரு பைப் ரிப்பேர் ஆச்சு, அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு பிளம்பர் வந்து அதை சரி பண்ணுவாங்க இல்லைங்களா கண்ணு? இந்த மாதிரி இதே எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் ஆச்சு, அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராப்ளம் சரி பண்ணுறவங்க எலக்ட்ரிஷியன் வந்து அதை சரி பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இவங்க எல்லாருமே கூட யாருன்னா வெளியாள்கள் தான். சரிங்களா கண்ணு? நம்ம தேவைகளை அவங்க என்ன பண்ணுவாங்க, பணத்தை வாங்கிட்டு சர்வீஸ் பண்ணுவாங்க, அந்த ஒர்க்கை பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? we have to maintain the distance. கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், அவங்ககிட்ட ஒரு இடைவெளியும் கடைபிடிக்கணும், கவனமாக இருக்கணும். ஓகேவா? ஓகே கண்ணா. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அண்டை வீட்டுக்காரர். அண்டை வீட்டுக்காரர்னா கண்ணா நெய்பர்ஸ். சரிங்களா கண்ணு? இப்போது நிறைய பேர் வந்து அவங்க சொந்த ஊரில் விட்டுட்டு வியாபார நிமித்தமாகவோ இல்லை வேலை சம்மந்தமாகவோ வெளியூரில் இருப்பாங்க இல்லைங்களா? அப்போ அவங்களோட சொந்தக்காரங்க, அம்மா அப்பா அப்புறம் கூட பிறந்தவங்க அவங்கெல்லாம் வந்து அங்கே பக்கத்தில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போது பக்கத்தில் யார் இருப்பாங்க அப்படின்னா, நம்ம வீட்டு பக்கத்தில், இப்போ நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க ஓகேங்களா? அப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க தான் வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் இமீடியட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நீங்கள் எப்பவுமே வந்து ஒரு உறவை பலப்படுத்திக்கணும் கண்ணா. ஒரு நல்ல உறவு முறையை வந்து மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா கண்ணு? தேவையில்லாமல் அவங்க கூட சண்டை போடுறது, தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணுறது, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அவங்க இப்போ வந்து நம்மளோட சொந்தக்காரங்க பக்கத்தில் இல்லாத போது நமக்கு தேவையான சமயத்தில் தக்க சமயத்தில் உதவி செய்கிறவங்க யாருங்க அப்படின்னா நம்மளோட அண்டை வீட்டுக்காரங்க தான். சரிங்களா கண்ணா? அண்டை வீட்டுக்காரங்கன்னா யார், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க. சரிங்களா? உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆப்போசிட் சைடு அவங்கெல்லாம் தான் யாருக்குன்னு அண்டை வீட்டுக்காரர்கள், நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்ககிட்ட எப்படி இருக்கணும், நல்ல சுமூகமான உறவு முறைகளை மெயின்டைன் பண்ணணும். அவங்ககிட்ட நம்ம எந்த ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, தேவையில்லாமல் அவங்கள வந்து சங்கடப்படுத்துறது, அவங்ககிட்ட கோவப்படுறது, சண்டை போடுறது மாதிரி எதுவுமே பண்ணாமல் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு நட்பு முறையை உறவை வந்து வச்சுக்கணும்.
இருக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு ஏதாவது அவசர தேவை வருது, இப்போ உங்களுக்கு உடம்பே சரியில்லை, அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணி உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போவாங்க. சரிங்களா கண்ணா? அந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களையும் கூட ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு நல்ல கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா அவங்க தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ எந்த விதத்துலையுமே நம்ம என்ன பண்ணணும், நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணணும் நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட. சரிங்களா? அதான் ஏன் கொடுத்துருக்காங்க, நமது வீட்டருகே பல குடும்பத்தினர் வசிக்கின்றனர், நாம் அவர்களை அண்டை வீட்டுக்காரர் என அழைக்கிறோம். நாம் அவர்களுடன் சுமூகமான உறவுமுறையுடன் பழக வேண்டும், தேவைப்படும் பொழுது ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும், நமது பாதுகாப்பை உறுதிப்படுத்தும். நான் இப்போ உங்க வீட்டுக்கு வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு திருடனே வராங்க ஓகேவா, அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து வாட்ச் பண்ணுவாங்க, அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து இமிடியேட்டா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லைங்களா கண்ணா. ஏதாவது ஒரு விஷயம், ஒரு எமர்ஜென்சிக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்பவுமே வந்து அவங்க கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். அதான் நமக்கு பாதுகாப்பு, நம்மளோட வாழ்க்கைக்கும் அது பாதுகாப்பு. சரிங்களா கண்ணா? அதே மாதிரி உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, நீங்களும் அவங்களுக்கு வந்து தேவையான உதவிகளை வந்து செய்யணும். நிறைய 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 குடும்பங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட் எல்லாம் கூட ஷேர் பண்ணிப்பாங்க. அவங்க ஏதாவது ஸ்வீட்டோ காரமோ செஞ்சா கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுப்பாங்க, இவங்க ஏதாவது செஞ்சா அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா கண்ணா? அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பாகவும் இருப்பாங்க. கண்டிப்பா அப்படிதான் இருக்கணும் ஓகேங்களா. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நம்ம இந்த மாதிரி நல்ல உறவு முறைகளோட பழகணும், அது நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும். சரிங்களா கண்ணு? ஓகே. செல்ல பிராணிகள் இது வந்து நிறைய பேத்து வீட்டுல கண்டிப்பா இருப்பாங்க. பெட் அனிமல்ஸ் இருப்பாங்க கண்ணு. சிலர் வந்து நாய் வளர்ப்பாங்க, சிலர் வந்து கோழி வளர்ப்பாங்க, இந்த மாதிரி பசுமாடு ஆடு எல்லாமே கூட என்ன பண்ணுவாங்க, பூனை எல்லாம் வளர்ப்பாங்க இல்லைங்களா. நீங்க கூட அந்த மாதிரி உங்க வீட்லயோ பெட் அனிமல்ஸ்லாம் இருக்காங்களா கண்ணு, செல்ல பிராணிகள் வளர்க்குறீங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, பாசமா பேரெல்லாம் வச்சு கூப்பிடுவாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப இவங்க கிட்ட ஒரு அஃபெக்ஷனா பாதுகாப்பா இருப்பாங்க இல்லைங்களா கண்ணு. ஓகே கண்ணா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிந்தனை செய், திங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீ ஒரு பொருளை வாங்குவதற்கு முன் இது நமக்கு தேவையா என்று யோசித்தது உண்டா கண்ணா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் கண்ணா. ஓகேங்களா? கடைக்கு நீங்க போறீங்க, அப்பா அம்மாவோட நீங்க வெளியே போறீங்க, போயிட்டு அங்க ஏதோ ஒரு பொருள் இருக்கு ஓகேவா. எப்பவுமே வந்து கடைக்கு போனா இந்த குழந்தைங்களை கவர்ற மாதிரி, குழந்தைங்க மட்டும் இல்ல பெரியவங்க முதல் கொண்டு அவங்கள கவர்ற மாதிரி, அவங்களை கவர் பண்ற மாதிரி தான் அங்க ஏதாவது பொருள் வச்சிருப்பாங்க அழகுக்குன்னு. அதை பார்த்த உடனே நமக்கு வந்து வாங்கணுன்ற ஆசை வரும். சரிங்களா? ஆனா அது நமக்கு தேவையா அப்படின்னு நாம யோசிக்கணும், கண்டிப்பா யோசிக்கணும். ஓகேங்களா? இப்ப நீங்க படிக்கிறதுக்கு ஒரு புத்தகமோ ஒரு பேனாவோ பென்சிலோ அதெல்லாம் வாங்கினா ஓகே, அதுவுமே வந்து ஆல்ரெடி உங்க வீட்டுல இருக்கு அப்படின்னா சும்மா எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாது, தேவைக்கு தான் வாங்கணும் இல்லைங்களா கண்ணா. அந்த மாதிரி நம்ம ஒரு பொருளை வாங்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா அது நமக்கு தேவையா, அதனால நமக்கு என்ன பலன் இருக்கு அப்படின்றத யோசிக்கணும், சிந்திக்கணும். சரிங்களா கண்ணு? ஏன்னா நம்ம இப்ப அம்மா அப்பா அவங்களை வந்து எங்கேயாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்க்குலாம் கூட்டிட்டு போறாங்க, உடனே அங்க ஏதாவது ஒரு கண் கவர்ற மாதிரி ஒரு பொருள் இருந்துச்சுன்னா உடனே அது வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அடம் பிடிப்பாங்கல்ல. அந்த மாதிரி நீங்க செய்ய மாட்டீங்க, நீங்களாம் சமத்து குழந்தைங்க இல்லையா கண்ணா. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது உங்களுக்கு தேவையா அப்படின்னு சிந்திக்கணும். ஏன் அப்படின்னாக்கன்னா அம்மா அப்பா எவ்வளோ வந்து வருமானம் வச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க செலவு செய்வாங்க இல்லைங்களா கண்ணு. இப்போ நீங்க கேட்குறீங்க, அழுகுறீங்க, அடம் பிடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கையில வச்சிருக்க தொகையை உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான பொருட்கள், அவங்களுக்கு என்ன அர்த்தம், இந்த குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு அவங்களுக்கு பணம் பத்தாம போயிடும். ஸோ நீங்க குட்டீஸ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்கன்னா, எந்த ஒரு பொருளுமே உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருக்கு அப்படின்ன உடனே எனக்கு இந்த பொம்மை வாங்கி கொடுங்க, எனக்கு இந்த துப்பாக்கி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடம் பிடிக்க கூடாது. உடனே கடைக்கு போனா உடனே எனக்கு இந்த சாக்லேட் வாங்கி ஆகணும், இந்த ஸ்நாக்ஸ் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடம் பிடிக்க கூடாது. இது உங்களுக்கு நல்லதா, இது உங்களுக்கு இப்ப தேவையா அப்படின்னு எல்லாமே யோசிக்கணும். சரிங்களா கண்ணு? ஓகே. குடும்பத்தின் வரவு செலவு திட்டம், பட்ஜெட் ஆஃப் த ஃபேமிலி, இது வந்து உங்க அம்மா அப்பாவுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் கண்ணா. எல்லாத்து வீட்லயுமே வந்து அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு வருமானம் வருது, இப்ப அப்பா மட்டும் ஏர்ன் பண்றவரா இருப்பாரு, வேலைக்கு போறவரா இருப்பாருன்னா அவரோட சம்பளம் எவ்வளவு, அதை வச்சு குடும்பத்துல வந்து என்னதெல்லாம் செலவுகள் இருக்கு ஓகேவா, காய்கறி வாங்கணும், பால் வாங்கணும், மளிகை சாமானம் வாங்கணும். சொந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இதே வாடகை வீட்டுல இருந்தாங்கன்னா வாடகை கொடுக்கணும், அதுக்கு கரண்ட் பில் கொடுக்கணும், தண்ணி பில் இருக்கு, இந்த மாதிரி. அப்புறம் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் இல்லைங்களா கண்ணா. ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கவங்களுக்கு அந்த எந்த ப்ராப்ளமும் இல்லை, அதனால தான் கவர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க இல்லைங்களா கண்ணா. வேற ஏதாவது அவங்க ஏதாவது சேவ் பண்றவங்களா இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணுவாங்க, பட்ஜெட் போடுவாங்க. இன்னன்னைக்கு இந்த செலவு இருக்கு, இந்த ஹாஸ்பிட்டல் போகணுமா அதுக்கு ஒரு செலவு இருக்கு இல்லைங்களா கண்ணா. இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே பட்ஜெட் போட்டு தான் செலவு பண்ணுவாங்க இல்லைங்களா. இங்க ஒரு விஷயம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணு, அவங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் செலவு செய்யணும் ஓகேவா. ஸோ வருமானமே கம்மியா இருக்கும் போது அளவுக்கு அதிகமா கடனை வாங்கி செலவு செஞ்சா அதனால பாதிக்கப்படுறது யாரு, அந்த குடும்பமும் அவங்களும் தான் இல்லைங்களா கண்ணா. கடனை வாங்கிட்டா என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை கட்டுறதுக்கு பயங்கரமா கஷ்டப்படணும். யாராவது சும்மா பணம் கொடுப்பாங்களா, அதுக்கு வட்டி எல்லாம் கூட வாங்குவாங்க இல்லைங்களா கண்ணா. அதனாலதான்
நமக்கு வரவை அறிந்து செலவு செய்ய வேண்டும். நமக்கு எவ்வளவு வருமானம் வருது அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் செலவு செய்யணும். உங்க குடும்பங்களை எல்லாத்துலயுமே அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளவு நமக்கு இன்கம் இருக்கு, எவ்வளவு வரவு இருக்கு அப்படின்றத வச்சு அதுக்கேற்ற மாதிரி உங்க குடும்பத்துக்கு தேவையான செலவுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, ஒரு லிஸ்டா எழுதி அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க செலவே செய்வாங்க. இப்போ மாசம் வருமானம் வந்துச்சுன்னா நம்ம காய்கறிக்கு இவ்வளவு ஒதுக்கிடணும், பால்காரருக்கு இவ்வளவு கொடுக்கணும், மளிகை சாமானம் இவ்வளவுக்கு வாங்கணும், ரெண்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொன்றை பத்தி என்ன பண்ணுவாங்க, அவங்க பட்ஜெட் போட்டு ப்ராப்பரா பிளான் பண்ணி செய்வாங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? வரவும் செலவும் ஒரு குடும்பத்தின் முக்கிய அம்சங்கள். நாம் வரவுக்கேற்ற செலவு செய்ய வேண்டும். சொன்னதான் கண்ணு, எவ்வளவு வருமானம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் செலவு செய்யணும். அடிப்படை தேவைகளை நாம் முதலில் நிறைவேற்ற வேண்டும். கண்ணு, பேசிக் நீட்ஸ். அடிப்படை தேவைகள்னா என்ன கண்ணு, நம்மளோட உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நமக்கு தேவையான காய்கறிகள், சாப்பிட்றதுக்கு காய்கறி வேணும், மளிகை சாமானம் வேணும், பால் வேணும் இல்லைங்களா? அந்த மாதிரி பொருட்களை தான் நமக்கு பேசிக் நீட்ஸ். இல்லை, அதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் நாம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எங்க வீட்டுல வந்து சமைக்கிறதுக்கு அரிசியே இல்லாத போது நம்ம கடையில போய் அழகழகா ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறதுனால ஏதாவது பலன் இருக்கா கண்ணா? இல்லை, எனக்கு பொம்மை வேணும்னு சொல்லி நிறைய பொம்மைகள் வாங்கி வச்சுக்கிறதுனால ஏதாவது பலன் இருக்கா? இல்லை இல்லைங்களா? நாம் வரவு செலவு திட்டத்தின்படி செலவு செய்ய வேண்டும். வரவுக்கு அதிகமாக செலவு செய்தால் பொருளாதார சிக்கல் ஏற்படும். எளிமையே நமது வாழ்வின் மிகச்சிறந்த கொள்கை. கண்ணா, இது எல்லாருக்குமே முக்கியம். குழந்தைங்களே, நீங்களும் என்ன பண்ணுங்க கண்ணா, இந்த வேர்டை வந்து தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே எப்படி இருக்கணும், சிம்பிளிசிட்டி, எளிமைதான் நம்மளோட வாழ்க்கையோட மிகச்சிறந்த கொள்கை. ஓகேங்களா கண்ணா? ரொம்ப ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையில்லை இல்லைங்களா கண்ணா? எளிமையா இருக்கணும் எப்பவுமே. ஓகேவா? ஸோ எல்லா வீட்லேயுமே பேரண்ட்ஸ் இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவாங்க இல்லைங்களா கண்ணு? அப்படி தெரியலனா கூட உங்கள் வீட்டில் கேட்டு பாருங்களேன், அம்மா பட்ஜெட்னா என்னங்கம்மா, நீங்கள் போடுவீங்களா? நம்ம வீட்டில் வந்து எவ்வளோ வருமானம் வருது, அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணுறது நீங்கள் பண்ணுறீங்களான்னு சொல்லி உங்கள் அம்மா அப்பாட்ட கேளுங்க. கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஏன் புக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான். உங்கள் அம்மா அப்பா எப்படி பண்ணுறாங்க எல்லாத்தையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் தான். ஸோ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்களும் புரிஞ்சுக்கணும் கண்ணா, நம்ம அப்பாவுக்கு வந்து இவ்வளோதான வருமானம் வருது, அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, இந்த பொம்மை வாங்கி கொடுங்க, இந்த சாக்லேட் வாங்கி கொடுங்க, இந்த திங்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லி அடம் பிடிக்க கூடாது. அவங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க செலவு செய்ய முடியும். சரிங்களா? ஸோ நீங்களும் இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. ஓகேங்களா கண்ணா? அதுதான் எங்க கொடுத்துருக்காங்க கண்ணு. எப்பவுமே வந்து அப்படிதான் செய்வாங்க. எவ்வளவு வரவு வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் செலவு செய்வாங்க. வரவுக்கு மீறி நாம செலவு செய்யக்கூடாது. கடன் வாங்கி செலவு செஞ்சா அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். கடன் வந்து என்னைக்குமே சுமையா இருக்கும். சரிங்களா கண்ணா? ஓகே கண்ணு, அவ்வளவுதான் நம்ம இந்த லெசன்ல பாக்குறது. ஓகேவா? இந்த பட்ஜெட் ஆஃப் த ஃபேமிலி பத்தி உங்க பேரண்ட்ஸ்ட்ட நீங்க கேளுங்க. ஓகேவா? கண்டிப்பா அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, சொல்லுவாங்க என்னன்னு. ஓகேவா? சரி கண்ணா, இப்போ நம்ம எவால்யூஷன் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன், சரியான விடையை தேர்ந்தெடுக்க. சமுதாயத்தின் அடிப்படை அழகு என்னன்னா குடும்பம் கண்ணா. ஓகேங்களா? டேஸ் நமது அடிப்படை தேவைகளில் ஒன்று அப்படின்னா இந்த சோபாவோ காரோ கிடையாது. பேசிக் நீட் இருப்பிடம், நம்ம வாழ்றதுக்கு ஒரு இடம், இருப்பிடம். தாய் தந்தை மற்றும் குழந்தைகள் சேர்ந்திருப்பது சிறிய குடும்பம். ஓகேங்களா? அடுத்தது கண்ணா, டேஸ் தமிழர்களின் மிகச்சிறந்த பண்பு அப்படின்னா விருந்தோம்பல் பண்பு. நம்ம வீட்டுக்கு வர உறம்பறைய மனதார வரவேற்று அவங்கள உபசரிச்சு அவங்களுக்கு நல்லபடி சாப்பாடெல்லாம் கொடுத்து இன்முகத்தோட, சிரிச்ச முகத்தோட அவங்கள வரவேற்று பண்றதுதான் வந்து என்னது, விருந்தோம்பல் பண்பு. அதான் தமிழர்களோட மிகச்சிறந்த தலையாய பண்பு. அடுத்தது, குடும்பத்தை நடத்த என்ன திட்டமிடுவது முக்கியம் அப்படின்னா வரவு செலவு திட்டமிடுவது. அதான் சொன்னாங்களா அந்த பட்ஜெட் போடுவாங்கன்னு சொன்னீங்களா, வரவு செலவு திட்டமிடுவது பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வழியாகும். ஓகேங்களா கண்ணு? ஓகே. அடுத்தது, இப்படி நம்ம என்னன்னா இதுல வரவு செலவு பிளான் பண்ணி கரெக்டா பண்ணோம்னாக்கன்னா சேவ் பண்ணவும் முடியும். நீங்க உங்க பேரண்ட்ஸ்ட கேளுங்களேன், அம்மா நீங்க ஏதாவது போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டு வச்சிருக்கீங்களாம்மா, ஏதாவது நீங்க வந்து பேங்க்ல போட்டு வச்சிருக்கீங்களான்னு கேளுங்க. கண்டிப்பா வந்து குழந்தைங்களாகிய உங்களுக்கு அந்த மாதிரி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுவாங்க. ஓகேவா? நல்லா இன்கம் வர சமயத்துல தன்னோட குழந்தைங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, அவங்க சேமிச்சும் வைப்பாங்க. அதனாலதான் இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு வாழ்க்கை நடத்தினா நம்மளோட பொருளாதாரம் எக்கனாமிக்கலா நம்மளால உயர முடியும், குடும்பத்துல ஒரு உயர்வு ஏற்படும், மேம்படும் சொல்றாங்க. பொறுத்துக்க. பண்பு அப்படின்னா மரியாதை கண்ணா, சிறந்த பண்பு. ஓகேவா? பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது. வேலையை பகிர்வது அப்படின்றது குடும்பத்துல ஒற்றுமையுடன் வாழ்றது. தாய் வழி உறவு முறை மாமா, வெளியாட்கள் காய்கறி வியாபாரி, அண்டை வீட்டுக்காரர் உறவு முறையை வளப்படுத்துவது. எப்பவுமே நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்கன்னா, நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட ஒரு சில வீட்டுல என்ன பண்ணுவாங்க, பெரியவங்க வந்து தேவையில்லாம சண்டை போட்டுருவாங்க. அதனால இந்த குழந்தைங்க கூட போய் பேச மாட்டாங்க. ஐயோ எங்க அம்மா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிலாம் சொல்லுவாங்க கண்ணா. சோ பெரியவங்களும் என்ன பண்ணக்கூடாது, எப்பவுமே இந்த மாதிரி சண்டை போடக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட. நீங்க கண்டிப்பா அந்த குழந்தைங்களோட எப்படி இருக்கணும், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா, நல்ல நண்பர்களா இருக்கணும் கண்ணா. சரிங்களா? எப்பவுமே பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நல்ல உறவு முறையை பலப்படுத்தி சந்தோஷமா வாழணும். சரியா தவறா?
ஒரு குடும்பமானது அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யும் அப்படின்னா சரி கண்ணா. நமது அண்டை வீட்டுக்காரர்கள் நமது உறவினர்கள் அப்படின்னா அவங்க ரிலேஷன்ஸ் கிடையாது இல்லைங்களா, தவறு. நமது வரவு செலவை திட்டமிடுவதால் பொருளாதாரம் உயரும், சரி. நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, நாம் நமது பொருள்களை எங்கு வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம், தவறு. நம்ம எந்த இடத்துல எடுக்கிறோமோ அந்த இடத்துல தான் வைக்கணும். புக்ஸ் வைக்கிறதுக்குன்னா ஒரு இடம், பாத்திரங்கள் வைக்கிறதுக்குன்னா ஒரு இடம், உங்களோட ஒவ்வொரு திங்ஸையும் வைக்கிறதுக்கு ஒரு இண்டிவிஜுவலான இடம் இருக்குது, அங்கே தான் வைக்கணும். மாற்றி மாற்றி எல்லா இடத்துலையும் வைக்கக்கூடாது. எளிமையே ஒரு குடும்பத்தின் சிறந்த கொள்கை, சரி. இது எல்லா குழந்தைங்க நீங்கள் கூட ஃபாலோ பண்ணணும்க்கா. நான் எப்பவுமே சிம்பிளிசிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் இன் அவர் லைஃப். ஓகேவா, எளிமை. ஓகே கண்ணா. அடுத்து இங்கே கொஸ்டின் ஆன்சர் இருக்க பாருங்கள். குடும்பத்தின் வகைகள் என்னென்ன வகைகள் கண்ணா? சிறிய குடும்பம், பெரிய குடும்பம், கூட்டு குடும்பம்னு இருக்கும் இல்லைங்களா கண்ணு. நீங்கள் பாருங்கள் பேஜ் நம்பர் 124ல் சிறிய குடும்பம், பெரிய குடும்பம், கூட்டு குடும்பம், இந்த மூணையும் நீங்கள் கீழே எழுதுவீங்க, அவ்வளோதான் கண்ணா. ஸோ குடும்பத்தின் வகைகள் என்னென்ன? இப்போ சிறிய குடும்பம், பெரிய குடும்பம், கூட்டு குடும்பம். அடுத்த கொஸ்டின் என்னது? கூட்டு குடும்பம் என்றால் என்ன? கூட்டு குடும்பம் என்றால் என்னன்னா இங்கே இருக்கு பாருங்க கண்ணு. 2 அல்லது 3 தலைமுறைகள் ஒன்றாக சேர்ந்திருப்பதை காண்கிறோம். இவ்வகை குடும்பத்தையே கூட்டு குடும்பம் என்கிறோம். ஓகேங்களா, இதான் கூட்டு குடும்பம். இங்க இருக்கு பாத்தீங்களா கூட்டு குடும்பம். மாமா, மாமி, சித்தப்பா, சித்தி, அத்தை, மாமா, பெரியப்பா, பெரியம்மா எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டுல இருக்கிறது. நமது குடும்பத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பண்புகள் என்ன? நம்ம என்ன பண்புகள் கற்றுக்கிறோம்? இங்கே பாருங்க பேஜ் நம்பர் 125ல இருக்கு. அன்பு, மரியாதை, பாதுகாப்பு, பகிர்ந்து கொள்ளல், ஷேரிங் ஹேபிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா குழந்தைங்களாக உங்களுக்கு. அதை பகிர்ந்து கொடுத்தல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பண்பு. ஸோ இந்த எல்லா பழக்கங்களையும் நம்ம என்ன பண்ணுறோம்? கற்றுக்குறோம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன கண்ணு? அண்டை வீட்டுக்காரர் என்போர் யார்? நம்ம பார்த்தோம், நம்ம பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறவங்க தான் அண்டை வீட்டுக்காரர். நமது வீட்டருகே பல குடும்பத்தினர் வசிக்கின்றனர், அவர்களை அண்டை வீட்டுக்காரர் என்கிறோம். அவர்களுடன் சுமூகமான உறவு முறையுடன் பழக வேண்டும். சரிங்களா கண்ணா. அடுத்தது குடும்ப வரவு செலவு திட்டம் அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க. வரவும் செலவும் குடும்பத்தின் முக்கிய அம்சங்கள். வரவுக்கு ஏற்ற செலவு செய்ய வேண்டும், அடிப்படை தேவைகளை முதலில் நிறைவேற்ற வேண்டும், வரவு செலவுப்படி செலவு செய்ய வேண்டும். இந்த 4 பாயிண்ட்ஸும் 5th கொஸ்டின். ஓகேவா. இங்கே பாருங்க கண்ணா, ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இதை உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு நீங்கள் உங்களோட புக்கில் ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா. அவங்களுக்கு வர அம்மா அப்பா 2 பேர் சேர்ந்து ஏர்ன் பண்ணுறாங்கன்னா அவங்களோட வருமானம் என்ன, மொத்த வருவாய்கள் என்ன, அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, எல்லாத்தையும் நீங்கள் எழுதுங்க. இங்கே 3 கொஸ்டினும் இருக்குது, இதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் இந்த ஆக்டிவிட்டி. ஓகேவா கண்ணா. ஓகே குட்டீஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் குட்டீஸ், டேக் கேர்.